Hi everyone, welcome to CBM Cricket. Finally, Indian women have lifted their first ICC title. That's a great achievement from the Indian women's team. அந்த ஒரு ஐசிசி உமன்ஸ் வேர்ல்ட் கப் வின் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அதை இந்தியன் உமன்ஸ் டீம் வந்து பண்ணியிருக்காங்க. அவங்க கிட்ட இல்லாததும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஐசிசி டைட்டில் மட்டும்தான். அதையும் நேற்று வந்து வின் பண்ணி இப்போ அதை வந்து ஜிங்ஸை வந்து உடச்சிருக்காங்க. தட்ஸ் அ கிரேட் அச்சீவ்மெண்ட் ஃப்ரம் த இந்தியன் உமன்ஸ் டீம். ஒரு லெஜெண்டரி பிளேயர்ஸ்லாம் பண்ண முடியாததை நம்ம ஹர்மன்பிரீத் கௌரோட கேப்டன்சியில் இந்தியன் உமன்ஸ் வந்து ஒரு ட்ராஃபி வந்து லிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு ட்ராஃபி லிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெஜெண்டரி பிளேயர்ஸ் கிட்டலாம் வந்து இந்த ட்ராஃபி கொடுத்துருந்தாங்க. ஒரு மித்தாலி ராஜ் நம்ம இந்தியன் உமன்ஸ் டீமுக்கு என்ன பெர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து காமிச்சிருக்காங்க, ஒரு லெஜெண்டரி பிளேயர். ஸோ அவங்க கிட்ட அந்த ட்ராஃபியை கொடுத்து என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லீடிங் விக்கெட் டேக்கர் ஃபார் இந்தியன் உமன்ஸ் கிரிக்கெட் ஜுலன் கோஸ்வாமி அவங்க கிட்டேயும் வந்து ட்ராஃபி கொடுத்து அந்த ஒரு ட்ராஃபியை வந்து என்ஜாய் பண்ணி பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லெஜெண்டரி பிளேயர் அஞ்சும் சோப்ரா, ஸோ அவங்க கிட்டேயும் ட்ராஃபி கொடுத்து ஸோ அந்த ஒரு ட்ராஃபியை எல்லாருமே வந்து ஒரு யூனிட்டாக வந்து ஜெல் பண்ணி அவங்களோட செலிப்ரேஷனை வந்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிரத்திகா ராவல் ஒரு இன்ஜுரி பிளேயர், பட் இந்த ஒரு டோர்னமெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து காமிச்சிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் ஷஃபாலி வர்மாவும் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க கிட்டேயும் வந்து ட்ராஃபி கொடுத்து அதை ஒரு செலிப்ரேட் வந்து பண்ணியிருந்தாங்க. ஒரு மாதிரி நல்ல ஒரு எமோஷனல் மூமெண்ட்டாக இருந்தது நேற்று இந்தியன் டீமில். எல்லாருமே ஹாப்பியாக இருந்தாங்க. அவங்களோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து காமிச்சிருந்தாங்க. ஃபீல்டிங் டாப் கிளாஸாக நேற்று இருந்தது. இந்த பர்டிகுலர் டோர்னமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபீல்டிங் ரொம்பவே ஒஸ்ட்டாக இருந்தது. அந்த ஒரு ஃபைனலுங்கிறப்ப அந்த ஒரு எமோஷனை காமிச்சிருந்தாங்க. எல்லாமே அவங்களோட ஃபுல் எஃபர்ட்டை வந்து காமிச்சிருந்தாங்க. ஃபீல்டிங்கில் டைவிங் போடுறதா இருக்கட்டும், கேச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே நல்லா எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ நல்ல ஒரு யூனிட்டாக நேற்று வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3 செக்மெண்ட் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் த ரைஸ் ஆஃப் இந்தியன் உமன்ஸ், அதுதான் வந்து மெயின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லீடிங் ரன் ஸ்கோரர் அண்ட் லீடிங் விக்கெட் டேக்கர் ஆஃப் த டோர்னமெண்ட் யார், அதையும் நம்ம வந்து பார்த்துடலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சிபிஎம் டீம் ஆஃப் த டோர்னமெண்ட். ஸோ எங்களோட ஒரு 12 மெம்பர் பிளேயர்ஸை வந்து நாங்கள் வந்து சொல்கிறோம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் சேஞ்சஸ் சொன்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஸோ லெட்ஸ் கோ டு தி செக்மெண்ட். ரைஸ் ஆஃப் இந்தியன் உமன்ஸ். இந்தியன் உமன்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா இல்லாதது ஒரே ஒரு ஐசிசி டைட்டில் தான். அவங்க கிட்ட இத்தனை நாள் வந்து ஒரு ஐசிசி டைட்டில் இல்லைன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. மென்ஸ் கூட நிறைய ட்ராஃபி வச்சிருக்காங்க. உமன்ஸ் கிரிக்கெட் ரொம்ப டவுன்ஃபுல்லாக இருக்குது, அவங்க கிட்ட ட்ராஃபிலாம் கிடையாது, இந்த டீம் வந்து வேலைக்காகுது அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. நான் இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், இந்தியன் உமன்ஸ் கிட்ட இதுதான் வந்து ரைட் சான்ஸ் டு லிஃப்ட் தேர் ட்ராஃபி. ஏன்னா ஹோம் அட்வான்டேஜ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு யூனிட் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. டீமில் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹர்மன்பிரீத் கௌர், ஸ்மிருதி மந்தானா, தீப்தி சர்மா இவங்களை நம்பி ஒரு பேட்டிங் யூனிட் இருக்கும். இந்த டைம் பார்த்தீங்கன்னா நிறைய பிளேயர்ஸ் எவால்வ் ஆயிருக்காங்க. ஒரு ஜெமேமா வந்து ஒரு செமிஃபைனலில் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு இன்னிங்ஸ் ஆடினாங்க. அந்த ஒரு ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. தென் ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா பிரத்திகா ராவல் என்ன மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் வந்து காமிச்சிருந்தாங்க. அந்த ஒரு கன்சிஸ்டன்சியை காமிச்சிருந்தாங்க த்ரூ அவுட் த டோர்னமெண்ட். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஒரு இன்ஜுரி ஆகிட்டாங்க பிளே ஆஃப்க்கு முன்னாடி. அதுக்கப்புறம் ஃபினிஷிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிச்சா கோஷ், அந்த ஒரு யங் டேலண்ட் என்ன மாதிரி அந்த ஃபினிஷ்லாம் பண்ணி கொடுத்தாங்க டீமுக்கு. சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எகெயின்ஸ்டாக ஒரு 90லாம் வந்து அடிச்சு கொடுத்துருந்தாங்க. சாலிட் பிளேயராக தெரிஞ்சாங்க. ஷஃபாலி வர்மா அவங்களும் அனதர் ஒரு யங் டேலண்ட், என்ன மாதிரியான ஒரு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து காமிச்சிருந்தாங்க. 80 ரன்ஸ் ஃபைனல் அடிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அவங்க ஏஜை பாருங்கள், ஜஸ்ட் 20 21 என்னமோ தான் இருப்பாங்க. அந்த ஒரு ஏஜில் ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணி டீமுக்காக வந்து அவங்களோட எஃபர்ட்டை வந்து காமிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா அந்த ஒரு பவுலிங்லேயும் ஒரு 2 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க. அந்த ஒரு மூவ் ஹர்மன்பிரீத் கௌரோட கேப்டன்சியில் ஃபென்டாஸ்டிக் மூவ்னே சொல்லுவேன். ஏன்னா அவங்க தான் வந்து ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணாங்க. ஷஃபாலி வர்மா சூப்பரான பர்ஃபார்மன்ஸ். தென் உங்களுக்கு ஹர்லின் டியோல் அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து காமிச்சிருந்தாங்க. ஸோ இத்தனை பிளேயர்ஸ் வந்து ஒரு கான்ட்ரிபியூஷன் டீமுக்காக பண்ணுறாங்கன்னா டெஃபினட்டாக அந்த டீம் வந்து ட்ராஃபி லிஃப்ட் பண்ணுறதுக்கான முழு தகுதியும் இருக்குது. ஸோ அதுதான் வந்து பண்ணியிருந்தாங்க இந்தியன் உமன்ஸ் டீம். தட்ஸ் அ கிரேட் ஃபண்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் த இந்தியன் உமன்ஸ் டீம். ஸோ அவங்கள பார்த்தாலே ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ஏன்னா ஒரு யூனிட்டாக செயல்பட்டிருக்காங்க. அப்படிங்கிறப்போ அந்த ஒரு ட்ராஃபி வந்து டிசர்வ்டு. ஏன்னா கடைசியாக வந்து அந்த ஒரு பிளே ஆஃபுக்கு குவாலிஃபை ஆனாங்க. இப்போ ட்ராஃபியை தட்டி தூக்கியிருக்காங்க. ஆஸ்திரேலியாவை செமிஃபைனல் அடிச்சிருக்காங்க. ஸோ எல்லாமே பண்ணியிருக்காங்கிறப்போ த ட்ராஃபி இஸ் டிசர்வ் டு பி இந்தியா. அதுதான் வந்து நடந்துச்சு நேற்று. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியா தான் வந்து பேட் பண்ணியிருந்தாங்க. டாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிலே இருந்தது. ஏன்னா ரெயின் வர்றதாக ஒரு நியூஸஸ் இருந்தது. ஸோ எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா ரிசர்வ் டே இருக்குது, ஸோ மேட்ச் வந்து நெக்ஸ்ட் டே தான் நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து போல. டாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours டிலே ஆச்சு. மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 5 o'clock கிட்ட வந்து நடந்தது. எந்த ஒரு ஓவரும் குறைக்கல. 50 overs ஃபுல்லாக வந்து விளாண்டாங்க. இந்தியா பார்த்தீங்கன்னா 298 ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தாங்க. தட்ஸ் அ கிரேட் டோட்டல் ஃப்ரம் த இந்தியன் உமன்ஸ் டீம். டாப் ஆர்டர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஷஃபாலி வர்மா என்ன மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் வந்து காமிச்சிருந்தீங்க. வர்த்து வருமா அப்படிங்கிற மாதிரி வந்து ஆடினாங்க. அந்த ஒரு அட்டாக்கிங் மோட் ஆடினாங்க. அதுக்கப்புறம் சென்சிபிளாக ஆடினாங்க. ஓவரால் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இன்னிங்ஸ் ஃப்ரம் த ஷஃபாலி வர்மா. அந்த ஒரு மெய்டின் சென்ச்சுரி வந்து மிஸ் ஆச்சு. அடிச்சிருந்தாங்கன்னா வேற மாதிரி இருந்திருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
ஸ்மிருதி மந்தானா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை காமிச்சிருந்தாங்க. அவங்க வந்து ஒரு கிளாஸியாக வந்து ஒரு 40 ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தாங்க. தென் மிடில் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் ஒருத்தர் இருக்காங்க. அவங்கன்னா என்றைக்குமே தீப்தி சர்மா அப்படின்னு வந்து நம்ம கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம். அந்த ஒரு ஃபைனலில் பார்த்தீங்கன்னா 50 ரன்ஸ் அடித்து பவுலிங்கில் 5 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. தட்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் த தீப்தி சர்மா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட்டும் அவங்க தான் வாங்கியிருக்காங்க. தென் லீடிங் விக்கெட் டேக்கர் ஆஃப் த டோர்னமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க தான் 22 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. சாதாரண விஷயம் கிடையாது. அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பெர்ஃபார்மன்ஸை வந்து காமிச்சிருந்தாங்க தீப்தி. தட்ஸ் அ கிரேட் பெர்ஃபார்மன்ஸ். தென் ஃபினிஷிங்கில் பார்த்தீங்கன்னா ரிச்சா கோஷ் என்ன மாதிரியான ஒரு அதிரடி இன்னிங்ஸ் காமிச்சிருந்தாங்க. நான் கூட வந்து அந்த ஒரு ஃபைனல் ப்ரெஷர் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சேன். சூப்பராக வந்து ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. 140 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஒரு 30 ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தாங்க. அந்த ஒரு ஸ்கோர்னால தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 290க்கு மேலே வந்து போஸ்ட் பண்ண முடிஞ்சுது. சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் நம்ம கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். அவங்களும் சாதாரண டீமாக வந்து பண்ணலை. இந்த ஒரு த்ரூ அவுட் த டோர்னமெண்ட்லேயே சூப்பர் பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து காமிச்சிருக்காங்க. ஸ்டார்டிங்லேயே நீங்கள் பாருங்கள் ஒரு 80 ஆல் அவுட் அங்கே அவங்களோட மொராலே ரொம்ப டவுனாக இருக்கும். ஸோ அங்கேருந்து மீண்டு அவங்க ஃபைனல்ஸ் வர்றதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அதை வந்து சவுத் ஆஃப்ரிக்கா உமன்ஸ் டீம் வந்து பண்ணியிருக்காங்க. கேப்டன் லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட் ஒரு எக்ஸாம்பிளாக இருப்பாங்க எல்லா கேப்டனுக்கும். லாரா வால்வர்ட் என்ன மாதிரியான இன்னிங்ஸ் வந்து ஆடி இருக்காங்க. செமிஃபைனலில் வந்து ஒரு 100, தென் ஃபைனலில் பார்த்தீங்கன்னா ஒரு 100. அந்த ஒரு ப்ரெஷரை வந்து ஹேண்டில் பண்ணாங்க. அந்த டீமை வந்து க்ளோரிக்கு எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களால ஃபைனல்ஸில் வந்து அதை பண்ண முடியல. நீங்கள் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஜான் ஸ்னோ தனியாக அந்த ஒரு வாலை பிடிச்சிக்கிட்டு நின்றுட்டு இருப்பார். அத்தனை பேர் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி லாரா வால்வர்ட் வந்து பண்ணாங்க. ஒரே ஆள் அத்தனை பேரையும் தூக்கிட்டு செஞ்சுரிலாம் அடிச்சுட்டு அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சிருந்தாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட்டில் ஃபுல்லாக ஒரு டீமாலாம் வந்து விளாண்டாங்க. ஒரு பேட்டிங் சூப்பராக இருந்தது, பவுலிங்கும் சூப்பராக இருந்தது. பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அப்பார்ட் ஃப்ரம் லாரா வால்வர்ட் உங்களுக்கு டஸ்மின் பிரிட்ஸும் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நல்லா விளாண்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணாங்க. தென் மிடில் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா மாரிசான் கேப் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களும் காமிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுனில் லூஸ் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களும் வந்து காமிச்சிருந்தாங்க. நல்ல பேட்டிங் இவங்கெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. ஃபினிஷிங்கில் பார்த்தீங்கன்னா நடேன் டி கிளார்க் மாதிரி ஒரு பவர் ஹிட்டரை வந்து வச்சிருக்காங்க. அவங்களும் என்ன மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து காமிச்சிருந்தாங்க. லீக் ஸ்டேஜில் நம்ம இந்தியாவுக்கு எதிராக வந்து ஒரு மேட்ச் வினிங் நாக் வந்து விளாண்டாங்க. ஸோ சூப்பர் ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ். தென் க்ளோயே ட்ரியான் அவங்களும் நல்ல ஒரு ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸை வந்து காமிச்சிருக்காங்க. பவுலிங் எடுத்துட்டோம்னா மலாபா சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து காமிச்சிருந்தாங்க. எல்லா மேட்சும் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி அந்த ஒரு எக்கனாமிக்கை மெயின்டைன் பண்ணி வந்து போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஓவரால் அவங்களும் நல்ல ஒரு யூனிட்டாக வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபைனல் தான் ரீச் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப நம்ம அவங்கள வந்து சோக்கர்ஸ் கிரிட்டிசிசம் அதெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது. இவ்வளோ தூரம் அவங்க பண்ணதே வந்து ரொம்ப பெரிய விஷயம். நீங்கள் சவுத் ஆஃப்ரிக்கா உமன்ஸ் டீமோட ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள். லாஸ்ட் 3 ஐசிசி ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபைனல்ஸ் போயிருக்காங்க. தட்ஸ் கிரேட் அச்சீவ்மெண்ட். எந்த டீம்னாலையும் பண்ண முடியாது. அவங்க பண்ணியிருக்காங்கிறப்ப நம்ம அவங்களுக்கு கிரெடிட்ஸ் கொடுத்துதாகணும். லாஸ்ட் இயர் T20 வேர்ல்ட் கப் 2024 ஃபைனல்ஸுக்கும் போயிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி நடந்த T20 வேர்ல்டு கப்போட ஃபைனல்ஸ்க்கும் போயிருக்காங்க. இப்போ நடந்து முடிஞ்ச உமன்ஸ் வேர்ல்ட் கப் ஃபைனல்லையும் வந்து போயிருக்காங்க. தட்ஸ் அ கிரேட் அச்சீவ்மெண்ட் ஃப்ரம் சவுத் ஆஃப்ரிக்கா உமன்ஸ் டீம். ஸோ நேற்று நம்ம இந்தியன் டீமில் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன ஒரு பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங் நல்லா பண்ணாங்க. அதுதான் மெயின் பாயிண்ட். ஏன்னா இந்த டோர்னமெண்ட்லேயே ஃபீல்டிங் ரொம்பவே ஒஸ்ட்டாக இருந்தது. நேற்று வந்து அந்த ஒரு ட்ராஃபி வேணும் அப்படிங்கிறதுக்காக என்ன மாதிரி எல்லா பிளேயர்ஸும் டைவ்லாம் போட்டாங்க. நல்ல ஃபீல்டிங் எஃபர்ட் காமிச்சிருந்தாங்க. ஒரு ஜெமேமா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சாங்க. அமன்ஜோத் கவுர் அந்த ஒரு கேட்சை வந்து பிடிச்சதுனால அப்படியே மேட்ச் நம்ம பக்கம் திரும்பிச்சு. லைக் T20 வேர்ல்ட் கப் 2024 அதே சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதிராக சூரியகுமார் வந்து டேவிட் மில்லரோட கேட்ச் ஒன்று பிடிப்பாரு பாருங்க. சேம் அதே மாதிரி அமன்ஜோத் கவுர் அப்படி இப்படின்னு தட்டி ஒரு கேட்சை பிடிச்சி அப்படியே ட்ராஃபி நம்ம பக்கம் வந்து கொண்டு வந்துட்டாங்க. நல்ல ஒரு ஃபீல்டிங் பர்ஃபார்மன்ஸ். தென் பவுலிங்லேயும் பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஒரு நல்ல ரெட்டி சரானியும் சூப்பராக வந்து போட்டிருந்தாங்க. அந்த ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் நல்லா எஃபெக்டிவாக இருந்தது. அன்ஃபார்ச்சுனேட்லி ராதா யாதவ் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து எக்ஸ்பென்சிவ் ஆயிருந்தாங்க. இப்போ இந்த டோர்னமெண்ட்டோட லீடிங் ரன் ஸ்கோரர் அண்ட் லீடிங் விக்கெட் டேக்கர் யாருங்கிறத வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லீடிங் ரன் ஸ்கோரர் வேறு யாரும் இல்லை பார்த்தீங்கன்னா லாரா வால்வர்ட், சவுத் ஆஃப்ரிக்காவோட கேப்டன். என்ன மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சிருந்தாங்க. ஒரு வேர்ல்டு கப்பில் அதிக ரன் அடித்தது லாரா வால்வர்ட் தான். 571 ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தாங்க வித் ஆவரேஜ் ஆஃப் 71. தட்ஸ் அ கிரேட் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் லாரா. அந்த ஒரு 2 குரூஷியல் மேட்ச்சில் 2 100 அடிச்சிருந்தாங்க பார்த்தீங்களா. அதுதான் வேறு மாதிரி. செமிஃபைனலையும் 100 அடித்தாங்க, ஃபைனலையும் 100 அடித்தாங்க. அவங்க டீமை வந்து க்ளோரிக்கு எடுத்துகிட்டு போகணுங்க அந்த ஒரு வெறி அவங்கள்ட்ட இருந்தது. ஸோ அதனால தான் இவ்வளோ ரன்ஸ் அவங்க வந்து ஸ்கோர் பண்ண முடிஞ்சது. கிரேட் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் லாரா வால்வர்ட். தென் லீடிங் விக்கெட் டேக்கர் யாருன்னு பார்த்தீங்கன்னா த ஒன் அண்ட் ஒன்லி தீப்தி சர்மா. ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸும் காமிச்சிருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா 22 விக்கெட்ஸ் வந்து எடுத்துருக்காங்க. 5 எக்கனாமியில் தான் வந்து போல் பண்ணியிருக்காங்க. சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. த்ரூ அவுட் த டோர்னமெண்ட் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்தியாவுக்கு ரொம்ப வேல்யூபிளாக இருந்தது. ஏன்னா அந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் வந்து காமிச்சிருந்தாங்க. ஸோ இவங்க 2 பேரும் தான் பார்த்தீங்கன்னா லீடிங் ரன் ஸ்கோரர் அண்ட் லீடிங் விக்கெட் டேக்கர் ஆஃப் த டோர்னமெண்ட்.
இப்போ சிபிஎம் டீம் ஆஃப் த டோர்னமெண்ட்டை வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்மிருதி மந்தனா அவங்க வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து காமிச்சிருக்காங்க. அவங்க தான் வந்து செகண்ட் ரன் ஸ்கோரர் ஆஃப் த டோர்னமெண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த லீடிங் ரன் ஸ்கோரர் ஆஃப் த டோர்னமெண்ட் லாரா வால்வர்ட். ஸோ இவங்க 2 பேரும் டாப் 2ல வந்துருவாங்க. நம்பர் 3ல பார்த்தீங்கன்னா ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண ஜெமெமா ராட்ரிக் செமிஃபைனலில் என்ன ஒரு நாக் வந்து விளாண்டாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 50 ஆவரேஜ் இந்த டோர்னமெண்ட்டில் வந்து வச்சிருக்காங்க. நம்பர் 4ல பார்த்தீங்கன்னா த எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரவுண்டர் நேட் ஷிவர் பிரெண்ட்டை நான் எடுத்துகிட்டு வரேன். அவங்களும் சூப்பராக இந்த டோர்னமெண்ட்லேயே வந்து விளாண்டுருக்காங்க. ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து காமிச்சிருக்காங்க. தென் நம்பர் 5ல பார்த்தீங்கன்னா நான் வந்து அனபெல் சுதர்லாண்டை வந்து எடுத்திருக்கேன். அவங்க பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் ஆஃப் த டோர்னமெண்ட். பேட்டிங்கில் ஒரு டீசென்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு 90 வேறு இந்த டோர்னமெண்ட்டில் வந்து அடிச்சிருக்காங்க. தென் நம்பர் 5ல பார்த்தீங்கன்னா ஆஷ்லே கார்ட்னரை நான் எடுத்துகிட்டு வரேன். இந்த ஒரு பர்டிகுலர் டோர்னமெண்ட்டில் 2 செஞ்சுரி வந்து அடிச்சிருக்காங்க. தட்ஸ் அ கிரேட் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் ஆஷ்லே கார்ட்னர். நம்பர் 6ல பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து தீப்தி சர்மா வந்து எடுத்துகிட்டு வரேன். நல்ல ஒரு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் த்ரூ அவுட் த டோர்னமெண்ட் வந்து காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிச்சா கோஷ் அந்த ஒரு ஃபினிஷருக்கு அவங்க தான் எனக்கு வேணும்னு நான் அவங்க எடுத்து வந்திருக்கேன். க்ரூஷியல் மேட்சஸ்லலாம் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சிருக்காங்க. ஈவன் ஃபைனலியும் நல்ல ஒரு நாக் அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடைன் டி கிளார்க் அந்த ஒரு லோயர் ஆர்டரில் இன்னொரு பவர் ஹிட்டர் வேணும். ஸோ அதுக்காக நடைன் டி கிளார்க்கை வந்து எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ அவங்களும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து காமிச்சிருக்காங்க. நம்ம இந்தியாவுக்கு எதிராகவும் சூப்பராக வந்து விளாண்டுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோஃபி எக்கல்ஸ்டோன் அந்த ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் எங்களுக்கு தேவைப்படுது. ஸோ அவங்களோட ஸ்பின் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அவங்கள எடுத்து வரேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அலனா கிங் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப வேல்யூபிளாக இருந்தது. அதுவும் இல்லாமல் அந்த லோயர் ஆர்டரில் வந்து ஒரு 50 கூட வந்து அடிச்சிருக்காங்க. தட்ஸ் அ கிரேட் கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் அலனா கிங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7 ஓவரில் 7 விக்கெட் வந்து எடுத்திருக்காங்க. சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஸோ அவங்க என்னோட 11ல் இருக்கணும். ஸோ அவங்க நான் வந்து எடுத்து வந்திருக்கேன். தென் 12th மேனாக பார்த்தீங்கன்னா நான் வந்து சோஃபி டெவைன் த லெஜெண்டரி நியூசிலாந்து பிளேயர் அவங்கள நான் வச்சே ஆகணும். ஏன்னா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஒரு டோர்னமெண்ட்டில் தனியாக தெரிஞ்சுது நியூசிலாண்டில். ஏன்னா அவங்க தனியாக வந்து போராடிட்டு இருந்தாங்க நியூசிலாண்டுக்காக. ஸோ அவங்கள வந்து நான் 12th மேனாக வந்து வைக்கிறேன். ஸோ இதுதான் என்னோட டீம் ஆஃப் தி டோர்னமெண்ட். இதில் கேப்டன் யாருன்னு கேட்டிங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி நான் வந்து ஹர்மன்பிரீத் கௌரை டீமில் எடுத்துகிட்டு வரல. என்னதான் வேர்ல்ட் கப் வின்னிங் கேப்டனாக இருந்தாலும் அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் தான் நான் அந்த டீமை எடுத்திருக்கேன். ஸோ அதனால் வந்து நான் கேப்டன் வந்து லாரா வால்வர்ட் கிட்ட கொடுக்குறேன். பட் ஹர்மன்பிரீத் கௌரோட கேப்டன்சி நான் வேல்யூபிள் இல்லைன்னு நான் சொல்லலை. அவங்களோட வேல்யூபிள்னால தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ட்ராஃபி வந்து லிஃப்ட் பண்ணாங்க. ஸோ இந்தியன் உமன்ஸ் ஃபைனலி கங்க்ராச்சுலேஷன்ஸ். அந்த ஒரு ட்ராஃபி இல்லைன்னு தான் இவ்வளோ நாள் ஏங்கிட்டு இருந்தாங்க. ஒரு இந்தியன் டீமை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள்கிட்ட இல்லாதது அந்த ஒரு உமன்ஸ் ட்ராஃபி தானே அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இப்போ அதுவும் கிடையாது. ஸோ இங்கேருந்து இந்தியன் உமன்ஸ் டீம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் காமிப்பாங்க. ஸோ அடுத்து WPL ஆப்ஷன்ஸ்லாம் வருது. ஸோ அந்த ஒரு இந்தியன் மென்ஸ் டீமே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்தியன் உமன்ஸ் டீமும் நல்லா ரைஸ் அப் ஆகி வராங்க. நிறைய டேலண்ட்ஸ் வராங்க. அந்த ஒரு உமன்ஸ் லீக்லேருந்து எடுத்துகிட்டு வராங்க. ஸோ சூப்பராக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து டாப் ஆஃப் தி டேபிளில் இருக்காங்க. Congratulations to Indian women's team. Thanks for watching. Like and subscribe our channel and also follow X page and Instagram page for more cricket updates. Thank you.